ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்போதும் கேட்குறது உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க. ப்ளீஸ் உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சாஃப்டான அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். எந்த கப் மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி, வெல்லம் எடுத்தோம்ல அதே கப்பில். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் பார்க்க தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நமக்கு மண் எதுவும் இல்லாமல் கிடைக்கும். அதுக்காகத்தான். பாத்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு. ஃபில்டர் பண்ணிவிட்டு சூடாறுனதும் இதில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அடுத்து துருவின தேங்காய் 3/4 கப் வரைக்கும் சேர்த்துருக்கேன். 3/4லேருந்து 1 கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் நம்ம ஊறினதுக்கப்புறம் கரெக்ட் ஆகிடும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், ரவை ஊறுறதுக்கு மட்டும். இப்போது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஒரு 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு மனம் கொடுக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். எனக்கு கரெக்டாக இருக்குது. மாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், எடுத்து இப்படி ஊற்றினோம்னா கரெக்டாக இப்படி ஊற்றணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். கொஞ்சம் குழியாக இருக்கிறது மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்கிறது வேண்டாம். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தானாகவே பொரிஞ்சு மேலே எழும்பி வரும். மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா ஆயிலை லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக பொரிஞ்சு வரும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இந்த அப்பம் நம்ம உடனடியாக பண்ணிடலாம், மாவு எதுவும் ஊற வச்சு அப்படிலாம் அரைக்க தேவையில்ல, ரவை ஊறுற டைம் மட்டும்தான். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி அப்பத்தை வீட்டில் கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.